Hi everyone, welcome to my channel. In the channel இப்போ தான் நீங்க வந்து first time பார்க்கறீங்கன்னா என்னோட பேர் அக்ஷரா. I hope நீங்கலாம் வந்து safe and healthy இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறது பாத்தீங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸிங்கான ஒரு pamper routine தான். So நான் என்ன மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணனும் இந்த pamper routineக்கு அதுதான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த சேனலை இப்போ தான் நீங்க வந்து first time பார்க்கறதா இருந்தா subscribe பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா subscribe பண்ணுங்க. And பக்கத்துல இருக்க bell icon-ஐ press பண்ணுங்க. அப்பதான் notification வரும் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. So first வந்து hair pack ல இருந்து ஆரம்பிப்போம். ஹேர் பேக்குக்கு நான் யூஸ் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பயாலஜியோட ஹேர் பேக். இது வந்து ஒரு 3 minutes ஹேர் பேக் தான். ஸோ சீக்கிரமாக பண்ணி முடிச்சிடலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ப்ராடக்ட். அதை பற்றி ரிவ்யூ கூட நான் கொடுத்துருக்கேன் என்னோட சேனலில். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னா போய் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த பேம்பர் ரொட்டீனில் அஃப்கோர்ஸ் நான் வந்து உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவும் தருவேன். ஸோ ஆல்டர்னேட்டிவ்னா நம்ம வந்து ப்ராடக்ட்ஸ் பார்க்க போகிறது இல்லை, டிஐஒய் மாதிரி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஒரு ஹேர் பேக்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் எது வேணால் பிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் தான் இருக்கும். நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க்ஸ் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போகிறது பாடி கேர். நான் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா வந்து ஷவர் ஜெல்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவேன், பாடி ஷாப்போட தான் யூஸ் பண்ணுவேன். ஆனால் இந்த வாட்டி நான் சோப் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். இது குட் வைப்ஸோட ஒரு சார்கோல் சோப். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த சோப் ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து பேக் ஆஃப் 3 மாதிரி அவங்க கொடுத்துருந்தாங்க, எனக்கு பிஆரில் தான் வந்தது. ஆனால் இது நான் வந்து அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து லைட்டாக மாய்ஸ்சரைசிங்காக இருந்தது. ஏன்னா வந்து இதில் வந்து நிறைய ஆயில்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஒரு குட் சோப்புன்னு சொல்லலாம், அவ்வளோதான். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பாடி ஸ்க்ரப். நான் வந்து எம்கேஃபனோட பாடி ஸ்க்ரப் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸ்க்ரப்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஸ்க்ரப் வந்து பார்த்தீங்கன்னா காஃபி ஸ்க்ரப் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் உங்கள்கிட்ட இல்லைனா பிரச்சனை இல்லை, வீட்லேயே நம்ம வந்து தாராளமாக செய்யலாம். நம்மளுக்கு 3 இன்க்ரீடியன்ட் தேவைப்படும். காஃபி, சுகர், அதுக்கப்புறம் வந்து கோகனட் ஆயில் வந்து தேவை. 3மே பார்த்திங்கன்னா ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்துக்கோங்க. அது 3மே நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்க்ரப் வந்து ரெடி ஆகிடும். எல்லாமே ஈக்குவல் குவான்டிட்டியில் இருக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபுட் கேர். உங்களுக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸிங்கான ஒரு ரொட்டீன் வேணும்னா இது கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இங்கே நான் வந்து லாவெண்டர் ப்ளஸ் பெப்பர்மெண்ட்டோட ஒரு பாத் சால்ட் வந்து எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட பாத் சால்ட் இல்லைன்னா கல் உப்பு இருக்குல்ல, அதை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஒரு பெரிய டப்பில் வந்து கொஞ்சம் வார்ம் வாட்டர் போட்டுக்கோங்க. உங்களால் எவ்வளோ தூரம் சூடு தாங்க முடியுமோ அது மாதிரி போட்டுட்டு அதில் நீங்கள் வந்து உப்பு போட்டுக்கோங்க. அண்ட் ஃபீட்டை வந்து நல்லா ஒரு 10 to 20 minutes வந்து நல்லா சோக் பண்ணி வைங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும், நல்லா காமாக இருக்கும். அண்ட் பாடி லோஷனுக்கு நான் டெர்மாவையோட மாய்ஸ்சரைசிங் லோஷன் யூஸ் பண்ணுறேன். அண்ட் இது கூட நான் வந்து சன்ஸ்க்ரோஸோட ஒரு சன்ஸ்க்ரீனும் இதில் வந்து ஆட் பண்ண போகிறேன். அண்ட் உங்கள்கிட்ட என்ன பாடி லோஷன் இருக்கோ நீங்கள் அதை அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த டெர்மாவைவ் லோஷன் வந்து நல்லா ஷேவ் பண்ணதுக்கு அப்புறமா கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த க்ரீம் திக்காக இருக்கிறதுனால வந்து ஸ்கின்னில் நல்லா மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும். ஸோ ஃபைனல் ஸ்டெப் வந்து ஸ்கின் கேர். ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா உங்களுக்கு ஸ்டெப்ஸ் மட்டும் காமிக்கிறேன். உங்கள்கிட்ட என்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கோ நீங்கள் அதை வச்சு சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கிளென்சிங்காக நான் வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெர்மாவையோட ஹைட்ரா கிளென்சர் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற கிளென்சர் தான் இது. ஸோ இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மைல்டாக தான் இருக்க போகுது. இதுவும் ஒரு மைல்டான கிளென்சர் தான். இந்த கிளென்சரை எடுத்து நல்லா ஃபேஸ் அண்ட் நெக் நல்லா வந்து ஒரு 1 minute நல்லா மசாஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் நான் வாஷ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபேஸ் பேக். கண்டிப்பாக ஒரு பேம்பர் ரொட்டீன்னா கண்டிப்பாக இதில் ஃபேஸ் பேக் இருக்கும். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா வாயும் ஆயுர்வேதாவோட ஹல்தி சந்தன் ஃபேஸ் பேக். இது வந்து ஒரு சூதிங் ஃபேஸ் பேக். இதனால் நம்மளுக்கு வந்து காம் ஆகும். ஸ்கின்னில் எதனா இரிட்டேஷன் இருந்துச்சுன்னா அது நல்லா காம் டவுன் ஆகும். இதில் சந்தனம் இருக்கிறனால லைட்டாக ஒரு கூலிங் எஃபெக்ட் இருக்கும். இது நீங்கள் தண்ணி கலந்து யூஸ் பண்ணலாம், பால்லையும் யூஸ் பண்ணலாம், தயிரில் யூஸ் பண்ணலாம். நான் தயிரில் அப்ளை பண்ணேன். பேண்டு போட்டும் முடியலலாம் பட்டுருச்சு. நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க. நல்ல ஒரு பேண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணுங்கள். அண்ட் இப்போ பர்பிளில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து சேலில் போய்ட்டுருக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபேஸ் பேக் பொறுத்த வரைக்கும் நான் நிறைய வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், எப்படி நம்ம வந்து வீட்லேயே ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் செய்கிறதுன்னு. அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த வீடியோஸில் அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் உங்கள்கிட்ட என்ன அவைலபிளாக இருக்கோ அதை வச்சே நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸ் பேக் செய்யலாம். அண்ட் நல்ல ஒரு ஃபேஸ் பேக் போட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு 15 minutes அப்படியே இருங்க. அதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம டோனர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை எசன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வீடியோவில் வந்து டோனர் யூஸ் பண்ணல, ஏன்னா நிறைய வீடியோஸில் டோனர் காமிச்சிருக்கேன். ஸோ இன்றைக்கி நான் வந்து ஒரு எசன்ஸ் யூஸ் பண்ணுறேன், லோரியல் பாரிஸோட எசன்ஸ். அண்ட் இது ஸ்பான்சர்லாம் இல்லை, ஜஸ்ட் நான் சொல்கிறேன் எனக்கு இந்த ப்ராடக்ட் பிடிக்கும். இது இல்லைனா நீங்கள் வந்து ரோஸ் வாட்டர் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா எதான ஒரு சீரம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. சீரம் வந்து நீங்கள் டே சீரம் காலையில் போடுற சீரமாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த லோரியல் பாரிஸோட HA சீரம் வந்து யூஸ் பண்ணுறேன். எனக்கு கொஞ்சம் ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறனால வந்து எவ்வளோ மாய்ஸ்சரைசிங்கான ப்ராடக்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் நான் வந்து அப்ளை பண்ணிப்பேன். ஸோ உங்கள் ஸ்கின் டைப் ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு சீரம் சூஸ் பண்ணிக்கோங்க. அது எந்த சீரமாகவும் இருக்கலாம். நான் காமிக்கிறதுனால இதே நீங்கள் அப்ளை பண்ணணும்னு கிடையாது. அண்ட் மாய்ஸ்சரைசரும் அப்படி தான், உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அது நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நான் ஸ்டெப்ஸ் மட்டும் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரெகுலரான என்னோடய மாய்ஸ்சரைசர், நியூட்ரிடர்மோட மாய்ஸ்சரைசர். இதில் விட்டமின் E எக்ஸ்ட்ராக்ட்ஸ் இருக்குது. ப்ளஸ் இந்த மாய்ஸ்சரைசர் பார்த்திங்கன்னா நல்லா ஹைட்ரேட்டிங்காக இருக்கும், நல்லா சாஃப்டாக ஆக்கிடும் ஸ்கின்னை இன்ஸ்டண்ட்டாக.
அண்ட் மேக்கப்லாம் போடுறதா இருந்தால் அந்த மாய்ஸ்சரைசர் வந்து சூப்பராக இருக்கும். ஸ்கின்ல நல்லா ஃப்ளாலெஸ்ஸாக வரும். இந்த ஃபவுண்டேஷன் எஃபெக்டாக இருக்கட்டும், ஃபுல் மேக்கப்பே நல்லா வரும். அண்ட் இதுக்கப்புறம் நான் மேக்கப் டியூட்டோரியல் தான் வந்து பண்ண போகிறேன். அதனால இதை நான் சூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஃபுல்லாகவே. ஸோ அந்த மேக்கப் லுக் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்பயர்ட் மேக்கப் லுக் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். சீக்கிரமாக நான் வந்து அப்லோட் பண்ணிவிடுவேன். நெக்ஸ்ட் நம்ம பேஸ் ப்ராடக்ட்டில், அதாவது நம்ம ஃபேஸ் ப்ராடக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபைனல் ஸ்டெப், சன்ஸ்க்ரீன் வந்து கண்டிப்பாக போடணும். வீட்டில் இருந்தாலும் வெளியில் இருந்தாலும் கண்டிப்பாக போடணும். நான் வந்து என்னோடய பாடிக்கு யூஸ் பண்ண அதே சன்ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ணுறேன், சன்ஸ்க்ரோஸோட சன்ஸ்க்ரீன். இது வந்து உங்களுக்கு மெடிக்கல் ஷாப்லேயே கிடைக்கும். ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சு. சன்ஸ்க்ரீன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் நல்ல ப்ராடக்ட் இது. எப்போவுமே வந்து சன்ஸ்க்ரீன் கொஞ்சம் தாராளமாக போடணும். இன்றைக்கி ரொம்பவே தாராளமாக போட்டேன். அது பிளெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. சன்ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா நம்ம 2 ஃபிங்கர் சைஸ் அளவுக்கு போடணும். ஸோ அது மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் லாஸ்ட் ஸ்டெப் வந்து லிப் பாம் இல்லைன்னா நீங்கள் வந்து வேஸ்லின் அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நெய் இருக்குல்ல, அது கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாடி ஷாப்போட லிப் பட்டர். இதுதான் லாஸ்ட் ஸ்டெப் நம்ம பேம்பர் ரொட்டீனோட. இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணலாம். இதுதான் என்னோட ஐடி. ஐ ஹோப் உங்களுக்கு வந்து என்னோட வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இந்த ஆல்டர்னேட்டிவ்ஸும் உங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அந்த நோட்டிஃபிகேஷன் வரும் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. அண்ட் until I meet you next, Akshara saying bye and take care of yourself.